त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं वर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ शान्ति शान्ति शान्तिः. போன வாரம் அம்பாளுடைய மேகலை எழுப்பக்கூடிய அந்த அழகான ஒலியை பத்தி பார்த்தோம். இப்போ பத்மராகோலசன் மேகலா பாஸ்வர ஸ்ரோணி शोभाजित स्वर्ण भूपृत्तले சந்திரிகா ஷீதலே. ஷீதலே அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறது, சீதளம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. ஜலதோஷம் பிடிச்சிருந்தாக்க சீதளம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா. ஷீதலேன்னா ரொம்ப குளிர்மையா இருப்ப, ரொம்ப குளிர்ந்து இருப்பவள்னு அர்த்தம். அம்பாள் பனியரசனுடைய மகளானதுனால எப்பவுமே ரொம்ப குளுமையா இருக்கிறதுனால ஷீதலே அப்படின்னு சொல்றார். சந்திரிகா ஷீதலே அப்படின்னாக்க சந்திரனை போல குளுமையாக இருப்பவளேன்னு அர்த்தம். சந்திரன் ரொம்ப குளுமையா இருப்பான். ஏன்னா நமக்கு தெரியும், பகலெல்லாம் சூரியனோட வெப்பத்துல இருக்கும். சந்திர பகவான் வந்த உடனே நம்ம என்ன சொல்றோம்னா, ஆஹா வெயில் எல்லாம் போயிடுத்து குளுமையா இருக்குன்னு சொல்றோம். அதனால சந்திரிகா ஷீதலே அப்படிங்கிறது சேர்த்து எடுத்துக்கலாம். ஷீதலே அப்படின்னா குளுமையானவளே அப்படின்னு அர்த்தம். பத்மராகோலசன் அதாவது அம்பாளுடைய மேகலா, அந்த இடையில அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆபரணம், அம்பாளுடைய அந்த ஒட்டியானம், அதுல பத்மராகோலசன், பத்மராக கற்களால செய்யப்பட்டிருக்கான் அந்த ஒட்டியானம். அது எப்படி இருக்கானாக்க பாஸ்வர, அந்த பத்மராக கற்கள்லேருந்து சிந்தக்கூடிய அந்த ஒளி. ஸ்ரோணி சோபாஜித ஸ்வர்ண பூபிருத்தலே, ஸ்வர்ணம்னாக்க பொன்மயமானன்னு அர்த்தம். அந்த பத்மராக கற்கள் சிந்தக்கூடிய அந்த ஸ்ரோணி, அந்த வரிசையினால ரொம்ப அழகு பெற்ற சோபாஜித ஸ்வர்ண பூபிருத்தலே. பூபிருத்தலேனா பூமிக்கு மையமாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம். பூமிக்கு மையமாக இருக்கக்கூடியது மேருமலை. அந்த மேருமலை அதோடைய அம்பாளுடைய அந்த இடைப்பகுதி, அவளுடைய அந்த மேக்கலை அணிஞ்சுட்டு இருக்கா இல்லையா, அந்த இடுப்பு ஸ்வர்ணமயமான அந்த மேருமலையை போல நமக்கு காட்சி தருகிறதா அப்படின்னு அவர் சொல்றார். பத்மராக கற்கள் சிந்தக்கூடிய ஒளியுடன் கூடிய அந்த 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 ஒளியினால அவளுடைய இடைப்பகுதி எப்படி தெரியறதானாக்க, பத்மராக கற்கள் சிந்தக்கூடியதும் வெளுப்பாதான் இருக்கும், சந்திரனுடைய ஒளியும் வெளுப்பாதான் இருக்கும். ஆனா இடை பொன்மயமா காட்சி தருதான். ஏன்னா அம்பாள் ஏற்கனவே எல்லாம் சிவப்பு இல்லையா, அந்த சிவப்புல இந்த வெள்ளப்பட்ட உடனே பொன்னிறமாக காட்சி தருகிறதுன்னு சொல்றார். அந்த பொன்னிறம் எப்படி இருக்குனாக்க மேருமலையை போல பிரகாசிக்கிறது. பூமிக்கு மத்தியில இருக்கக்கூடியது, பூமிக்கு நடுநாயகமாக இருக்கக்கூடியது மேருமலை. அத மாதிரி அதனுடைய அம்பாளுடைய அந்த இடுப்பினுடைய அரஞ்ஞான் அல்லது அவளுடைய ஒட்டியானத்தினுடைய பத்மராக கற்கள் சிந்துகின்ற அந்த ஒளியினால, அதுல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெளிச்சத்தினால அவளுடைய இடைப்பகுதி, அம்பாளுடைய இடுப்பு பொன்மயமா காட்சி தரலாம். எப்படின்னாக்க மேருமலையை போல. மேருமலைங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்ம வணங்கக்கூடிய ஒரு சக்தி பீடம் கூட அது. ரக்காரா
மாத்ருகா தேவி வந்து உடைய அக்ஷர பீடம் அது மேருமலை அப்படிங்கிறது. நம்மளால கண்ணால பார்க்க முடியாட்டாலும் கைலாசத்திலேருந்து உருகி வர அம்பாளுடைய கொழுப்பு விழுந்த இடம் சொல்றோம். கைலாசத்திலேருந்து உருகி வரக்கூடிய அந்த பனி இருக்கு இல்லையா, வெள்ளை நிறத்துல, அதை வந்து அம்பாளோட கொழுப்பா கருதி கைலாசத்தையே மேருமலையாவும் நம்ம நினைச்சு அதை ஒரு சக்தி பீடமா நினைச்சு வழிபடுறோம். ரகார மாத்ருகா அக்ஷர ரூபிணி அங்க இருக்கிற தேவி. ரேசிகா தேவி அப்படின்னு பேர். அந்த தேவிக்கு ரேசிகா தேவி அப்படின்னு பேர். அம்பாளுடைய அந்த இடுப்பு பகுதி அவ்வளவு அழகா பொன்மயமாக காட்சி அளிக்கிறது. சந்திரிகா சீதலே, நீ எப்படி இருக்கனாக்க நிலவொளி போல ரொம்ப குளிர்ந்து காட்சி தருகிறாய். ஏன்னா நீ பனியரசனுடைய மகள். அந்த பனியை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா நிலவொளிக்கு. நிலவொளி எப்படோ குளுமையாக இருக்கிறதோ அது போல அம்பாளும் பனியரசனுடைய மகளா இருக்கிறதுனால அவளும் குளுமையாக தோற்றமளிக்கிறாள் அப்படின்னு சொல்றார். விகசித நவகிம்சுகா தாம்ர திவ்யாம்சுக சன்ன சாரூரு சோபா பராபூத சிந்தூர ஷோணயம் ஆனேந்திர மாதங்க ஹஸ்தார்களே வைபவனார்களே ஷியாமலே. ஷியாமலே தாயே, ஷியாமலா தேவியே. விகசித நவ, இப்பதான் மலரக்கூடிய, அத அடிக்கடி சொல்றார் அவர், நம்ம பார்த்துனே வரோம். எவ்வன ஆரம்பம்னு சொன்னார், இங்க விகசித நவ அப்படின்னு சொல்றார். இப்பதான் புதிதாக மலர்ந்திருக்கக்கூடிய கிம்சுகா தாம்ர, அதாவது பலாச மலர், புதிதாக மலர்ந்திருக்கக்கூடிய பலாச மலர். திவ்யம் சுக சன்ன சாரு ஊரோ, அதாவது திவ்யன தெய்வீகமான ரொம்ப அழகான அந்த அம்பாளுடைய சன்ன ரொம்ப மெல்லிசான அந்த அவளுடைய எதுனாக்க சாரு ஊரு. ஊருன்னா தொடைன்னு அர்த்தம். சாருன்னா அழகான அர்த்தம், அழகானன்னு அர்த்தம். ஊருன்னா தொடை. அவளுடைய அழகான தொடை மெல்லிசான பட்டுனால மறைக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் அது சிவப்பு பட்டதான்னு நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும். அம்பாளுக்கு பிடிச்ச வர்ணம் சிவப்பு, அதனால சிவப்பு பட்டால அவளுடைய கால்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அதாவது அவள் சிவப்பு பட்டு புடவை உடுத்தின்னு இருக்கா. அதுக்குள்ள இருக்கிற அவளுடைய ஊரு தொடை சாரு ரொம்ப அழகானதா இருக்கு. ஊரு பங்கம்னு சொல்லிட்டு பாசர் ஒரு நாடகம் எழுதியிருக்காரு சம்ஸ்கிருதத்துல. சம்ஸ்கிருதத்துல எப்பவுமே வருத்தமான முடிவுகளே கிடையாது. டிராஜடின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம்ல, அது கிடையாது. எல்லாமே வந்து நல்ல ஹாப்பி என்டிங்ஸ். நான் காமெடின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா காமெடிக்கு நம்ம வேற அர்த்தம் எடுத்துக்கிறோம். அதனால ஹாப்பி என்டிங்ஸ் தான் இருக்கும் எல்லா நாடகங்கள் கதைகள் எல்லாம். ஆனா இந்த ஊரு பங்கம் அப்படிங்கிற அந்த நாடகத்தை மட்டும் ஒரு டிராஜடி. ஏன்னாக்க துரியோதனனுடைய தொடைய பீமன் வந்து அடிக்கிறான் இல்லையா, அதை பத்தின அந்த நாடகம் அது. பாசன் அப்படின்னு அவரும் ஒரு பெரிய கவி. அவர் சம்ஸ்கிருதத்துல காளிதாசனுக்கு அடுத்தது பாசனை சொல்லலாம். அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நாடகம் இது. அம்மானுடைய ஊர் எப்படி இருக்குன்னா சாரு ஊர், அழகான தொடைகளை உடைய சோபா. சோபானா நமக்கு தெரியும், அப்படியே ஒளி ஒளி சேர்ந்துக்கின்ற ஒளியில அப்படியே மிளிர்கின்ற, அந்த ஒளியில ரொம்ப அழகாக காட்சி கொடுக்கின்ற பராபூத சிந்தூர, அந்த அழகான அவளுடைய அந்த கால்கள் பராபூத மறைக்கப்பட்டிருக்கு. எதனாலன்னா அவளுடைய பட்டுப்புடவையினால. சிந்தூர, சிந்தூரன்னு நமக்கு தெரியும், சிந்தூரம் அல்லது குங்குமம், சிவப்பான அந்த ஒரு பொடி, குங்கும பொடி. சோணையமான் இந்திர, சோணையமா இந்திர, இந்திரனுடைய யானை இருக்குல்ல, மாதங்க, அந்த யானை இருக்கு ஐராவதம், அது வெளுப்பா இருக்கும். அதுக்கு சிந்தூரம் பூசினா எப்படி இருக்கும், அது சிவப்பா இருக்கும். ஹஸ்தார்களே, அதனுடைய அந்த துதிக்கை, அல்ல சிவப்பான சிந்தூரணத்தை பூசினா அந்த வெள்ளை யானை எப்படி இருக்கும்னா சிவப்பா தெரியும். அதனுடைய துதிக்கையை போன்ற
ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கட்டுமாப்பா? ஸ்டார்ட் பண்ணலாம். கேட்கலையா நான் பேசுறது? கேட்கறது. சிந்தூர சோணயமான இந்திர மாதங்க ஹஸ்தார்களே, அதாவது குங்கும சிவப்பால இந்திரனுடைய யானையான ஐராவதத்தினுடைய துதிக்கை சிவந்து இருப்பது போன்ற தொடையை உடையவளே அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு வந்திருக்கார் பாருங்க, எவ்வளவு சொல்லி கடைசியில அங்க வந்திருக்காரு. அம்பாளுடைய அந்த ஊரு, அவளுடைய தொடை எப்படி இருக்குனாக்க, சிவப்பு வர்ணம் பூசின இந்திரனுடைய யானையான ஐராவதத்தினுடைய துதிக்கையை போல அம்பாளுடைய துடை காட்சி தருகிறது அப்படின்னு சொல்ற. கோமல ஸ்னிக்த நீலோத்பலோத்பாதித அனங்க தூணீர சங்காகரோத்யாம ஜங்காலதே சாரு லீலாகதே. சாரு லீலா கதே, கதேனா நடைன்னு அர்த்தம். சாருன்னா அழகான, அழகான மென்மையான நடையை உடையவளே. அம்பாள் எப்படி நடக்கிறான்னாக்க, டபார் டிபீர்ல நடக்க மாட்டா, அழகா மெதுவா மிருதுவா நடப்பா. அவளுக்கு கொள்ளிக்காடுன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, உங்களுக்கு தெரியும், சனி பகவானுக்கு உண்டான க்ஷேத்திரம் அது. அந்த கொள்ளிக்காடுல அம்பாளுக்கு பேரு மிருதுபாத நாயகி, பஞ்சினும் மெல் அடியாள். மெதுவா மிருதுவா நடக்கிறதுனால அவளுக்கு அந்த பேரு. சாரு லீலாகதே, அழகான நடையை உடையவளே. கதேனா நடைன்னு அர்த்தம், லீலானா விளையாட்டுன்னு அர்த்தம். அழகா மெல்லியதா விளையாடுற மாதிரி நடக்கிறா, அழகா அசைஞ்சு அசைஞ்சு மெதுவா நடக்கிறா. ரொம்ப அழகா இருக்கு அவளுடைய நடை அழகு அப்படின்னு சொல்றார். கோமல ஸ்னிக்த, கோமலம்னா ரொம்ப அழகான மெல்லியதான, ஸ்னிக்த நீலோத்பலோத்பாதித அனங்க தூணீர சங்காரோத்யாம ஜங்காலதே சாரு லீலாகதே. போன தடவை அவளுடைய தொடைய பத்தி சொன்னார், இப்ப அவளுடைய ஜங்கம் கணுக்கால பத்தி சொல்ல போறார். அதாவது இந்த இந்த நம்ம நீன்னு சொல்றோம்ல, நம்மளுடைய முட்டிக்கால், அதுக்கு கீழே இருக்கிற பாகத்தை பார்த்தேன்னாக்க அம்புரா துணி மாதிரி இருக்கும். இந்த அம்புகள்லாம் வச்சுக்கிறாள் நம்ம அர்ஜுனன் மாதிரி வீரர்கள் அம்பு வச்சுக்கிறா இல்லையா, பின்னாடி கட்டிட்டு இருப்பான், ராமனுக்கும் இருக்கும். அந்த அம்புரா துணி மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஒரு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இந்த முட்டிக்கு கீழே இருக்கிற காலை அந்த குல்பம் வரைக்கும், அதாவது அந்த கணுக்கால் வரைக்கும் பார்த்தேன்னாக்க அம்பு வைக்கக்கூடிய அம்புரா துணி மாதிரி இருக்கும். யாருடைய அம்புரா துணி மாதிரி இருக்குன்னாக்க, கோமல ஸ்னிக்த, அழகான மனசை கவரக்கூடிய, ஸ்னிக்த சிநேகிதமான, மனச ரொம்ப கவரக்கூடிய, நீலோத்பலோத்பாதித, நீலோத்பல புஷ்பத்தை, அந்த புஷ்பங்கள் நிறைந்த, அனங்க தூணீர, அனங்கன்னாக்க அங்கம் இல்லாதவன் அர்த்தம். அனங்கன் அங்கம் எதுவும் இல்லாதவன், அவனுக்கு எந்த விதமான உடல் உறுப்பும் கிடையாது. அவனை சுவாமி எரிச்சுட்டதுனால அவனுக்கு அம்பாள் உங்களுக்கு அந்த நாமாவும் தெரியும், ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவன் ஔஷதியை நமக அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமம் இருக்கு லலிதா சகஸ்ர நாமத்துல. தன்னுடைய கண்ணால, தன்னுடைய சந்திர நேத்திரத்தினால அவனை அந்த பஸ்மத்துல இருந்து பிழைக்க வச்சு, அவனுடைய மனைவிக்கு மட்டும், அவளுடைய கண்களுக்கு மட்டும் தெரிபவனாக அம்பாள் அவனுக்கு ஆட்சி பண்ணியிருக்கா. அவனுக்கு அந்த கடாட்சத்தை அம்பாள் கொடுத்திருக்கா. அதனால அவனை அனங்கன்னு சொல்றோம். அங்கங்கள் இல்லாதவன் அனங்கன். அனங்க தூணீர, அனங்கனுடைய அந்த அம்புரா துணி இருக்குல்ல, அது மாதிரி இருக்கு. யாருன்னா அம்பாளுடைய அந்த ஜங்கம், அந்த தொடை வரைக்கும் முதல்ல சொன்னார், ஊர் வரைக்கும். இப்ப அதுக்கு கீழே இருக்கக்கூடிய காலனுடைய பாகம் மன்மதனுடைய அம்புரா துணியை போல இருக்கு அப்படின்னு. மன்மதனை எதுக்கு எல்லா இடத்துலயும் இழுக்கிறார், அவரை எதுக்கு உபயோகப்படுத்திக்கிறார் அப்படின்னு கேட்டாக்க, மன்மதன் பெரிய சாக்தோபாசகன். அம்பாளை வழிபட்டிருக்கிறவா, அந்த அவர்களுடைய வழி வழியா வழிபட்டிருக்கிறவர்களுடைய அந்த வரிசையில அவனுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு.
அதனால மன்மதனை பத்தி நிறைய இடத்துல அவர் பேசுறார். ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிர்பிரமன் புராரி முராரி புதிய முனி காதிர் பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலார் போற்றுவர் தையலையே அப்படின்னு அபிராமிப்பட்டர் சொல்லிட்டார். அவளை இது எந்தெந்த சாக்தோபாசகர்கள் அவளை வழிபட்டிருக்காளோ அதுல இந்த அனங்கனுக்கு இந்த காமனுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. அம்பாளுடைய பெரிய சாக்தோபாசகர். அதனால்தான் நிறைய இடத்துல அவனுடைய பேர் வருது. அவனை வச்சு நம்ம சொல்றோம். ஏன்னா அம்பாளுக்கு ஒரு அருமையான குழந்தை அவன். அம்பாளுடைய அருமையான அவளுக்கு ரொம்ப பிரியமான ஒரு குழந்தை மன்மதன். அதனால என்ன சொல்றான்னாக்கா மனதை கவர்கின்ற குவளை மலர் அந்த அம்புகள் தானே இருக்கு. அந்த இவனுடைய அந்த 5 புஷ்பங்களான அம்பு மலர் அம்பு தானே வச்சுட்டு இருக்கான் அந்த அம்புரா துணியில. அந்த மன்மதனுடைய துணியோ அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய அழகிய ஜங்காலத்தே கணுக்கால்களை உடையவளே. கணுக்கால மட்டும் அம்புரா துணியில அம்பு எல்லாம் வச்சுக்க முடியாது. அதனால இந்த நம்ம முட்டிக்கு கீழே பிலோ த நீ பார்த்தேன்னாக்க அந்த இடம் வரைக்கும் அந்த ஆங்கிள் வரைக்கும் பார்த்தேன்னா அம்பரா துணி மாதிரி ஷேப்ல தான் இருக்கும். நம்ம காலே அப்படிதான் இருக்கும். இப்ப அம்பாளோட கால் அதை நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி புஷ்பங்களுடைய அம்புரா துணியோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அழகான கணுக்கால்களை உடைய அம்பிகையே. சாரு லீலாகத்தே அழகான நடையை மென்மையான நடையை பஞ்சினும் வெள்ளடியை உடைய எங்களுடைய ஷியாமலா தேவியே. நம்ர திக்பால சீமந்தினி குந்தல ஸ்னிக்த நீலப்பிரபா புச்சன் சச்சாத் துர்வாங்குரா சங்க சாரங்க சம்யோக ஹிங்கன் நகேந்துஜ்வலே புரோஜ்வலே நிர்மலே. நிர்மலே தாயே, எந்த மலமும் இல்லாதவளே, எந்த சாபாசம் விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லாத எங்களுடைய ஷியாமலா தேவியே, மாசற்ற தாயே. நிர்மலேனா எந்த மாசும் இல்லாதவளே, பர்ஃபெக்ட். திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன், பிளெமிஷ்லெஸ், பர்ஃபெக்ட். எல்லாத்துலயும் அவ எல்லாத்துலயும் முதன்மையானவள். அவகிட்ட எந்த விதமான ஒரு மலமும் கிடையாது. மன்மதனுடைய அவளுடைய ஊரு சொல்லிட்டார். அவருடைய இந்த ஜங்கத்தை பத்தியும் சொல்லிட்டார். அடுத்தது அதாவது நமக்கு அந்த மன்மதனை பத்தி இங்க சொல்லும்போது இன்னொரு நாமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மர தூணாக ஜங்கிகாயை நமகான்னு லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கு. இந்திரகோப பட்சிகள் சுத்து ரீங்காரமிடக்கூடிய அந்த அம்புரா துணி போன்ற அந்த கணுக்கால்களை உடையவளேன்னு. எந்த பட்சிகள் அந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் எப்படி மொய்க்கிறதுன்னா புஷ்பம் இருந்தா மொய்க்கும். அம்பாளுடைய கால் அந்த மாதிரி இருக்கான். மன்மதனுடைய அம்பரா துணியில புஷ்பங்கள் இருக்கு. இந்த பூச்சிகள்லாம் மொய்க்கிறது இந்திரகோப பட்சிகள், அந்த பூச்சிகள். அது மாதிரி அம்பாளுடைய கால் இருக்கு அப்படின்னு அங்க லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்லியிருக்கு. அதே மாதிரி இவரும் சொல்லிட்டார். இப்போ என்ன சொல்ல வர்றாருனாக்க, நிர்மலே எந்த மலமும் இல்லாத எங்களுடைய தாயே, நம்ர திக்பால. நம்ரனா ரொம்ப ஒரு நல்ல பெண்மணிகள், திக்பாலர்களுடைய சீமந்தினி, அவர்களுடைய மனைவிமார்கள், திசை நாயகர்கள். 8 திசை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு. ஆகாசத்தையும் பூமியும் சேர்த்தா 10 திசைகள் கூட இருக்கு. அந்த 8 திசைகளோட நாயகர்களுடைய மனைவிமாருடைய அவர்களுடைய குந்தல, அவர்களுடைய கரும் கூந்தல், ஸ்னிக்த நீலப்பிரபா, அதுல அந்த அந்த அவர்களுடைய அந்த கருப்பான கூந்தலில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம். எப்படி வெளிச்சம்னாக்க, அவ எல்லாரும் அம்பாளுடைய காலில் விழுந்து வணங்குறா இல்லையா, அப்ப அவளுடைய கால் நகங்கள்ல இருந்து வீசக்கூடிய அந்த ஒளி, அந்த வெளிச்சம்
இந்த திக்பாலகர்களுடைய மனைவிமார்களுடைய சிரசுல அவர்களுடைய கருங்கூந்தல ஸ்னிக்த நீல பிரபா புஞ்ச சஞ்சார் துர்வாங்குரா சங்க. துர்வா உங்களுக்கு தெரியும், புல்லு, ஆருகம் புல்லு. அந்த அவர்களுடைய அந்த கருங்கூந்தலை பார்த்து அரும்புல்லுன்னு நினைச்சு, அருகம்புல்லு அப்படின்னு நினைச்சு, கருப்பா இருக்கு இல்லையா நினைச்சு என்ன பண்றதான், இந்த சாரங்க சம்யோக மான்கள் இடறி விடறதும் கரும்புல்லுன்னு நினைச்சுன்னு வந்து அவளுடைய அந்த கருங்கூந்தல்ல இடறி விடறது. எப்படின்னாக்க புள்ளிமானை கையில ஏந்திருக்கிற சந்திரன் நினைச்சுது. சாரங்க சம்யோக ரிங்கன் நகேந்தூஜ்வலே. நகேந்தூஜ்வலேன்னா உன்னுடைய அந்த கால் நகங்களாகிய சந்திரர்கள், அந்த 10 நகத்துலயும் 10 சந்திரர்கள் அம்மாளுடைய நகத்துல. சந்திரன்ல ஒரு கரும்புள்ளி இருக்கும் இல்லையா, சந்திரன்ல ஒரு கரும்புள்ளி இருக்கும். அது நினைச்சு இந்த புள்ளிமான்கள்லாம் என்ன பண்றதா, இடறி விடறதும் சந்தேகப்பட்டு இந்த பெண்களுடைய கூந்தலை பார்த்து அருகம்புல்லுன்னு நினைச்சு இடறி விழறது. ஏன்னாக்க அந்த கால்ல இருக்கிற அந்த நகங்கள்ல சந்திரனுடைய ஒளிப்பட்டு அந்த சந்திரன் அப்படியே அங்க தெரியறான் 10 நகத்துலயும், அந்த கருப்பு புள்ளியோட. அதுல இடறி விழுற புள்ளிமான்களும் அதுல அந்த புள்ளிமான வச்சுட்டு இருக்கிற சந்திரனும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலயும் ஒரு சந்தேகம் தானே, சம்யோக யோசிக்கிறோம் ஒருவேளை அப்படித்தானோ அப்படின்னு. ரிங்க நகேந்து உஜ்வலே, நகத்துல அந்த ஏற்படக்கூடிய அந்த வெளிச்சத்தினால இந்த புள்ளிமான்கள் என்ன பண்றது, அந்த கரிய கூந்தல புல்லு நினைச்சு, அருகம் புல்லு நினைச்சு இடறி விழுந்துடுறது. அவருடைய அந்த மாதிரி நகங்களாகிய சந்திரனை உடையவளே. எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க புரிஞ்சுக்கிறது. புரோஜ்வலே, புரோஜ்வலே. சோமா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சோமா நான் இந்த பாக்குறேம்மா. ஸ்ரீமத் பாக்வவ கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜாயை நமஹா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு நாமா இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். கண்டாத கடிபரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணியை நமஹா. கண்டாத கழுத்துலேருந்து மத்திய கூட்டம் அவளுடைய இடுப்பு வரைக்கும் ஒரு பாகம் இருக்கு, அதுக்கு வந்து மத்திய கூட்டம்னு பேரு, அல்லது காமராஜ கூட்டம்னு கூட சொல்றோம். சக்தி கூட்டைக்கு தாவன்ன கட்டிய தோபாக தாரிணியை நமஹா. அதுக்கு கீழே இடுப்புக்கு கீழே இருக்கிற பாகம் அவளுடைய திருவடிகள் வரைக்கும் சக்தி கூட்டம்னு பேர். இந்த 3 கூடங்களாக அம்பாளுடைய அந்த உருவத்தை நம்ம பிரிக்கிறோம். அதனால்தான் இந்த கேசாதி பாத வர்ணனை பண்றாங்க சாக்தோபாசகர்கள் எல்லாருமே. நீ பார்த்தேன்னா அபிராமி அந்த அதுலயும் அப்படிதான் இருக்கும், இதுல சௌந்தர்ய லகரிலையும் அப்படித்தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டே வந்திருக்கோம். இந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு பீஜம் மந்திரமா இருக்கு. அதாவது சக்தி கூட்டத்துக்கு ஐம் அப்படிங்கிற மந்திரம், அந்த பீஜம். மத்திய கூட்டத்துக்கு கிளீம் அப்படிங்கிறது. தப்பா சொல்லிட்டேம்மா. வாக்பவ கூட்டத்துக்கு ஐம்ங்கிறது, மத்திய கூட்டத்துக்கு கிளீம்ங்கிறது, சக்தி கூட்டத்துக்கு சௌ அப்படிங்கிற அந்த பீஜம். இந்த 3 பீஜங்களும் மந்திரங்கள்ல ரொம்ப உசந்த பீஜங்கள், ரொம்ப உசந்த பீஜம். இந்த 3 பீஜங்களை சொன்னாலே எல்லா மந்திரங்களையும் சொன்ன மாதிரி ஆகும். அவ்வளவு சிறப்பான இந்த அம்பாளுடைய இந்த பீஜங்கள். அவளுடைய ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு பீஜம். எப்படி வந்தது இந்த பீஜங்கள்லாம் அப்படின்னு கேட்டேன்னாக்க, ஐம்
இது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா வேதங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ரிக்வேதம் வந்து அக்னி மீலே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. யஜுர்வேதம் ஈஷேத்வா, சாமவேதம் அக்ஞ ஆயாஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. மேம் இதனுடைய மேம் இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. ஆ ஈ ஆ, ஆ ஈ ஆ, ஆவும் ஈயும் சேர்த்தா ஏ, இதோட இன்னொரு ஆ சேர்த்தாக்க ஐ. ஐ அப்படிங்கிறது 4 வேதங்களுக்கு சமானமான ஒரு வார்த்தை. அந்த பீஜம், அந்த அக்ஷரம் ஐ அப்படிங்கிறது 4 வேதங்களை நம்ம படிச்ச மாதிரியே ஆகும். ஏன்னா வேதங்களுடைய முதல் எழுத்துக்கள்லாம் எடுத்து இந்த இது இந்த பீஜம் வந்து செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது கிளீம், மத்திய கூட்டத்துக்கு உண்டான பீஜம் வந்து கிளீம் அப்படிங்கிறது. கா லா ஈ, ஈ ஈ இம், கிளீம். காலா கிளி ஈ, கிளி வந்து ஈ சேர்த்தோம்னா கிளீ ஆயிடுது. இம். கா அப்படிங்கிறது தர்மம், லாங்கிறது அர்த்தம், ஈங்கிறது மன்மதனோட பீஜம் காமம். அர்த்தம் காமம், அர்த்தம் தர்மம், அர்த்தம் காமம். அந்த இம்முக்கு மேல அந்த கிளீம்க்கு மேல ஒரு புள்ளி வைக்கிறோம்ல, இம்முன்னு சொல்றதுக்காக, இம் அப்படின்னு சொல்றதுக்கு கிளீம்க்கு மேல ஒரு புள்ளி வைக்கிறோமே, அது மோக்ஷம். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். இதை வேண்டிக் கொள்வதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு பீஜம் இது. கிளீம், சௌ, சா அவ், சௌ. சௌனா தெரியும், எல்லா விதமான சுபங்களும், எல்லா விதமான நன்மைகளும், எல்லா விதமான சௌபாகியங்களும் அளிக்கக்கூடிய ஒரு பீஜம். ஐம் கிளீம் சௌ. அம்பாளுடைய அந்த ஒரு உருவத்தை நம்ம 3ஆ பிரிச்சோம்னாக்க இந்த 3 கூட்டங்களும் வருது. அந்த 3 கூட்டங்களுக்கும் உண்டான பீஜங்கள் இந்த 3 பீஜங்கள் ஐம் கிளீம் சௌ அப்படிங்கிறது. இதை எல்லா சாக்தோபாசகர்களும் சொல்லியிருக்கா. இவருக்கு எப்படி தெரியும், இவருக்கு தான் ஒன்றுமே தெரியாதுன்னு கேட்கலாம். இல்ல, அம்பாளுடைய அருள் கிடைச்சுட்டாக்க அது தானே வந்துடும். பெரிய தேவி உபாசகர் ஆயிட்டாரு, அது என்ன ஒரு நொடியில் ஆயிட்டார். அப்ப அவர் வாயில இருந்து வரக்கூடியதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதனால இந்த 3 கூட்டங்களை பத்தி இது வரைக்கும் அவர் பேசியிருக்காரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப பெரிய உசந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார். அம்பாளுடைய அழக ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். முதல்ல அம்பாளுடைய நமஸ்காரம் பண்ணி அவளுடைய உருவம் எப்படி இருக்குன்னு சொன்னார். அப்புறம் அவளுடைய இடம், அவ எங்க இருக்கா அப்படிங்கிறது. ஏதவன் ஊர் ஏதவன் பெயர் அப்படின்னு கேட்கிறோமே, அவரோட பெயர் என்ன, ஊர் என்ன அப்படின்னு அதை சொல்லியாச்சு. அவளுடைய பேரு ஷியாமளா தேவி. அவ இருக்கக்கூடிய இடம் எங்க, அந்த ஸ்ரீநகரத்தை பத்தி கல்பக விருட்சம் இருக்கு எல்லாம் சொல்லிட்டார். இதுக்கு அடுத்தது இந்த வாக்பவ கூட்டத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அம்பாளுடைய சிரசுலேருந்து சாதராரம்ப அதுலேருந்து ஆரம்பிச்சு அம்பாளுடைய சிரசை வர்ணிக்கிறார். அப்புறம் அம்பாளுடைய அந்த கரிய கூந்தலை வர்ணிக்கிறார். அப்புறம் அவளுடைய புருவத்தை, அந்த கண்களை எப்படி கொடி மாறி அந்த கண்கள் வந்து 2 புஷ்பங்கள் மலர்ந்திருக்குன்னு சொன்னார். அப்புறம் நெற்றியில அணியக்கூடிய அந்த கோரோஜன பொட்டு அதை சொன்னார். அதுக்கப்புறம் அம்பாள் வந்து இந்த கன்னத்துல எப்படி ரேகைகள் வரைஞ்சிட்டு இருக்கா, அது ரொம்ப அழகா இருக்கு. அவளுடைய குரல் வந்து வீணையில மந்திரங்கள் எப்படி ஒலிக்குமோ அது மாதிரியான அழகிய குரலை உடையவள் அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் அவளுடைய விழிகளுடைய அழகை பத்தி சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அவளுடைய நெற்றி தோடு, வாலி அப்படிங்கிற அந்த முத்துநாளான தோடை பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் நாசாபரணத்தை பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் சங்கு போன்ற அந்த கழுத்தை பத்தி சொன்னார். அப்புறம் அவளுடைய உதடுகளை பத்தி சொன்னார். பிம்பா அதரே அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில
அந்த சங்கு மாதிரி இருக்கக்கூடிய கழுத்தை பத்தி சொல்லி அம்பாளுடைய அந்த வாக்பவ கூட்டத்தினுடைய வர்ணனைய முடிச்சுக்கிறார். அதுக்கப்புறம் மத்திய கூட்டம் அல்லது சக்தி கூட்டம், இது காமராஜ கூட்டம், அதை பத்தி சொல்றார். அம்பாளுடைய இடுப்பு எப்படி அம்பாளுடைய முத்து மாலைகளை பத்தி சொல்றார். அதுக்கப்புறம் அம்பாள் தோல் வலைகளை பத்தி சொல்றார். அம்பாளுடைய கைகள்ல அணிந்து கொண்டிருக்கிற அவளுடைய கங்கணத்தை பத்தி சொல்றார். அப்புறம் அவளுடைய 2 கரங்களுடைய அழகை பத்தி சொல்றார். சொல்லிட்டு அம்பாளுடைய நகங்கள், அவளுடைய கை விரல்கள் எவ்வளவு அழகா இருக்கு, அந்த நகங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு அதெல்லாம் சொல்றார். கையில யாழை வச்சுட்டு இருக்கா, அவளுடைய ஸ்தனங்கள் எப்படி இருக்கு, அதெல்லாம் சொல்லி முடிச்சுக்கிறார். அதோட அந்த மத்திய கூட்டம் அப்படின்னு சொல்றது பத்மராகோலசன் மேகலா பாஸ்வர, அதோட இதோட முடியறது. சந்திரிகா சீதலே, அவளுடைய இடைப்பகுதி பொன்மயமான மேருமலையை போல இருக்கு அப்படிங்கிறதோட அந்த மத்திய கூட்டம் அப்படிங்கிறதுடைய வர்ணனைய முடிச்சுக்கிறார். அதுக்கப்புறம் விகசித நவகிம் சுகா தாம்ப அப்படின்னு ஆரம்பிச்சு அம்பாளுடைய தொடை, அதுக்கப்புறம் அவளுடைய ஜங்கம், அதுக்கப்புறம் அவளுடைய சரணார விந்தங்கள், அதை சொல்லி சக்தி கூட்டம் அப்படிங்கிற வர்ணனைய காளிதாசர் முடிச்சுக்கிறார். இந்த 3 கூட்டங்களை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. நீங்க எந்த பெரியவாளுடைய இதுக்கு கவிதையை படிச்சாலும், அவளுடைய காவியங்களை படிச்சாலும், அவ எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை படிச்சாலும், எதுக்கு இது அம்பாளை பத்தி இதெல்லாம் சொல்றான்னா இதான் காரணம். அம்பாளுடைய உடலை நம்ம 3 கூடங்களாக பிரிச்சு அந்த 3 அந்த அக்ஷரங்கள், அந்த மந்திரங்கள், அந்த கூடங்களுக்கு உண்டான அந்த அக்ஷரங்களை சொல்லி நம்ம அவளை ரொம்ப சுலபமா பூஜை பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டும். ஐம் கிளீம் சோ அதை நமக்கு அவ எடுத்துக்காட்டுறா. அவ தனித்தனியா இதெல்லாம் பிரிச்சு நான் இதை இங்க சொல்லியிருக்கேன்லாம் அவ சொல்லல. அவ சொல்லிட்டே போயிருக்கா. நம்ம அதை எடுத்து புரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகா சொல்லிட்டார் அம்பாளை பத்தி. இப்ப என்ன சொல்ல போறாரு அடுத்தது? ஒரு சந்தேகம் மேம். ஆக்சுவலி ஏற்கனவே நீங்க சொல்லி கொடுக்கறப்போ 3 கூடங்களை அந்த மாதிரி ஏதோ பிரிச்சீங்க. பஞ்ச தசாட்சரி மந்திரம் வச்சு வேற மாதிரி பிரிச்சீங்க. அது வேற மாதிரி அது வரும்போது சொல்லித்தரேன் உனக்கு. நான் திரிஷதி சொல்லும் போது சொல்லித்தரேன்மா. லலிதா திரிஷதி உனக்கு பஞ்சதசாட்சரியை சொல்லி கொடுக்குறேன். இந்த 3 பீஜங்கள், இந்த 3 கூடத்துக்கான பீஜங்கள், அந்த பீஜங்கள் எப்படி உற்பத்தி ஆயிருக்குங்கிறதையும் சொல்லி கொடுத்திருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தங்கிறதையும் சொல்லியிருக்கேன். சரியா? பஞ்சதசாட்சரி இந்த 3 கூடங்களுக்கு தானே சொல்லி கொடுத்தீங்க போன தடவை சொல்லி வரும். இந்த 3 கூடங்களும் இந்த அக்ஷரங்கள் அங்கேயும் வரும். அது எந்த இடத்துல வருது, எப்போ வருது, எங்க வரல அப்படிங்கறத நான் சொல்றேன். எங்க வருது எங்க வரலங்கிறத உங்களுக்கு அடுத்து லலிதா திரிஷதி சொல்லி கொடுக்கும் போது சொல்றேன். சரியா? சரியாம்மா உண்ணாமலை? ஓகே மேம். சரி, இப்போ இந்த கூடங்களை பத்தி அவர் சொல்லி அம்பாளுடைய வர்ணனையை முடிச்சாச்சு. அவளை யார் யார் வணங்குகிறார்கள், அம்பாளுடைய யார் யார் அடிபணிகிறார்கள் அப்படிங்கறத இப்ப சொல்ல போறேன். எத்தனை பேர் அவ காலடியில விழுந்து அவளை வணங்கி அவளுடைய ஆசீர்வாதத்தை, அவளுடைய கருணைய, அவளுடைய கடாட்சத்தை வேண்டுகிறார்கள் அப்படிங்கறத இப்ப சொல்ல போறேன். பிரஹ்வ தேவேஷ லக்ஷ்மீஷ பூதேஷ தோயேஷ வாகீஷ கீனாஷ தைத்யேஷ யக்ஷேஷ வாய்வக்னி மாணிக்ய சம்ருஷ்ட கோட்டீர பாலா தபோத்யாம லாக்ஷாரச சாருண்ய தாருண்ய லக்ஷ்மி கிரஹீதாங்கிரி பத்மே சுபத்மே உமே. உமே தாயே உமாதேவி. உமாங்கிற நாமத்துக்கு ரொம்ப மதிப்பு உண்டு. நான் உங்களுக்கு அபிராமி அந்தாதியில சொல்லி கொடுத்துருக்கேன். உமை மைந்தனேன்னு சொல்றாருன்னு. அவளுக்கு எத்தனையோ கோடி நாமங்கள் இருந்தாலும் அந்த உமாங்கிற நாமம் ரொம்ப சிறந்தது. ஏன்னா அது ஸ்திரீ பிரணவம். அதை நாங்க உங்களுக்கு அது எப்படி பிரிக்கணுங்கிறதெல்லாம் அங்க சொல்லி கொடுத்துருக்கேன், ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்.
பிரஹ்வதேவேஷ, அதாவது தேவர்களுடைய ராஜன், தேவேந்திரன், தேவராஜன், அமரர் தங்கோன் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றாரு. அந்த அமரர் கோன். லக்ஷ்மீஷ, லக்ஷ்மியினுடைய ஈசன், அதாவது மகாவிஷ்ணு. பூதேஷ, பூதர்களுக்கு ஈஸ்வரன் சிவபெருமன். தோயேஷ, தோயம்னா தண்ணீர்னு அர்த்தம். தண்ணிக்கு சொந்தக்காரன் அதிபதி யாரு? வருணன். வாகீஷ, வாக்குக்கு சரஸ்வதி, அவளுடைய ஈசன் யாருன்னா பிரம்மா. கீனாச, கீனாசனா நாசம் பண்றதுக்கு, அதுக்கு தலைவன் யாருன்னா யம தர்மராஜன். தைத்தேஷ, நிருதி. யக்ஷேஷ, குபேர், யக்ஷர்களுடைய ஈசன். வாயு அக்னியே, வாயு அக்னி இவர்களெல்லாம் என்ன செய்யறா? அவ எல்லாரும் உன்னை வணங்குறா, உன் காலில் விழுந்து கிடக்கா எல்லா தேவர்களும். மாணிக்க சம்ருஷ்ட கோட்டீர பாலா, அவா கிரீடத்துல மாணிக்கங்களால கோட்டீரம்னா கிரீடம் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. அந்த கிரீடத்துல இருந்து அந்த மாணிக்க கற்கள் ஒளி வீசுகிறதாம், அந்த ஒளி சிந்துகிறதாம் அதுல இருந்து. அது எப்படி இருக்குன்னாக்க பாலோ தபோத்யாம, அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிற தருணின்னு சொல்றோம்ல, பாலா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிற அந்த சூரியனுடைய அந்த இளம் வெயில் அது மாதிரி திகழ்கிறதாம். அந்த மாணிக்க கற்கள்லேருந்து அவளுடைய கிரீடத்திலேருந்து வீசுகின்ற மாணிக்க கற்களின் ஒளி எப்படி இருக்குனாக்க இப்போதான் உதயமான சூரிய ஒளி போல தோன்றுகிறது. லாக்ஷாரச சாருண்ய தாருண்ய, லாக்ஷாரசம் அதாவது செம்பஞ்சு குழம்பு, அது அம்பாளுடைய கால்கள்ல இடப்பட்டிருக்கு. அவளுடைய கால்கள்ல செம்பஞ்சு குழம்புகளால அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த குழம்புல இருந்து அதுல இருந்து ஒரு சிவப்பான ஒளி எழுந்திருக்கும்ல, அது என்ன செய்யறதான் அந்த வெயில் ஒளி, இள வெயில் ஒளி இப்போ வீசித்துன்னு சொன்னமே அவ கிரீடத்துல இருந்து மாணிக்கத்துல இருந்து, அதை வென்று விடுகிறதாம். அம்பாளுடைய கால்களில் அணிந்திருக்கிற கூடிய அந்த செம்பஞ்சு குழம்பிலிருந்து எழும்பக்கூடிய அந்த சிவந்த ஒளி, அந்த மாணிக்கத்திலேருந்து வந்ததுல ஒளி அதை தோற்கடித்து விடுகிறது அப்படின்னு அர்த்தம். அம்பாளுடைய கால் அழகு அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றார். அவள் அந்த அழகான செம்பஞ்சு குழம்பை பூசின்னு இருக்கிற அந்த கால்களினுடைய அந்த அழகு, அந்த மாணிக்க பரல்கள்ல இள வெயில் அதுல விழுந்து அதுல இருந்து ஒரு சிவப்பு ஒளி வருதுல்ல, அதை ஜெயித்து விடுகிறது. அம்பாள் எல்லாரையும் தோக்கடிச்சுடுறா. அவ்வளவு அழகான அம்பா நம்முடைய அம்பிகை ஷியாமலா தேவிங்கிறத சொல்ற. தாருண்ய லக்ஷ்மி கிரகீதாங்கிரி பத்மே. தாருண்யம்னாக்க, தருணின்னு சொன்னாக்க ரொம்ப சின்ன வயசுன்னு அர்த்தம், அழகானன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப இளமை பொருந்திய, வாலிபம் பொருந்திய அழகான. கிரகி லக்ஷ்மி கிரகி தாங்கிரி, லக்ஷ்மியினோட வீடு அது தாவரப்பு. அந்த இப்பதான் மலர்ந்திருக்க கூடிய அழகான தாமரை பூவை போன்ற அந்த திருவடிகளை உடையவளே. சரணாம்புயம்னு சொல்றாரு இல்லையா அபிராமி பட்டர், அந்த அம்புயம் இப்பதான் மலர்ந்திருக்கு, ரொம்ப மென்மையா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. சுபத்மே, எல்லா செல்வங்களையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமியாகவும் நீதான் இருக்கே தாயே. அந்த மகாலட்சுமிக்கும் சக்தி தருகும் தேவியே. உமே, உமேங்கிறத நம்ம முதல்லயே எடுத்துட்டோம், அந்த வார்த்தையை நம்ம முதல்ல பார்த்துட்டோம். சுருச்சிர நவரத்ன பீடஸ்திதே சுஸ்திதே, அதாவது ரொம்ப அழகா இருக்கின்ற நவரத்னங்களால, சுருச்சிர ரொம்ப எழில்மிக்க நவரத்னங்களால செய்திருக்கக்கூடிய பீடஸ்திதே
பீடத்தில் அமர்ந்திருப்பவளே, பீடத்துல உட்கார்ந்திருக்க அம்பாள். சுஸ்திதே, ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா உட்கார்ந்துட்டு இருக்கா. எப்படி இருக்குன்னா அது ஏதுவா, நமக்கு எப்படி ஏதுவா இருக்குன்னாக்கா அவளுக்கு பூஜை பண்றதுக்கு, அவளுடைய அந்த ரூபத்துக்கு முழுக்க நம்ம பூஜை பண்ணலாம். உட்கார்ந்துருந்தாருனாக்க பீடத்துல கீழே உட்கார்ந்துருக்கா. ஒரு தாமரைப்பூ மேல எல்லாம் உட்காந்துக்கல, சின்ன பீடத்துல கீழே உட்கார்ந்துருக்கா. அழகான பீடத்துல அவளுடைய பாதார விந்தங்களுக்கு, அவரது சிரசுக்கு, எல்லாத்துக்கும் நம்ம பூஜை பண்ணக்கூடிய மாதிரி நமக்கு ரொம்ப சௌரியமா அம்பாள் உட்கார்ந்துருக்கா. நம்ம எப்படி அவளை கேட்கிறோமோ, தாயே வா, பாக்யாத லக்ஷ்மி பாரம்மான்னு பாடிட்டு வரலட்சுமி விரதத்துக்கு அம்பாளை கூப்பிடுறோம்ல, அது மாதிரி வந்து உட்காந்துருக்கா, அழகா உட்காந்துருக்கா. நம்ம வந்து அவளை பூஜை பண்றது ரொம்ப சுலபம், நம்மளுக்கு ரொம்ப சுலபமா, ரொம்ப நம்மளுக்கு அருமையா வந்து நம்ம கிட்ட உட்காந்துட்டா நம்ம வந்து அவளை வந்து பூஜை பண்ணி எல்லாம் வரணும் வேண்டிக்கலாம். ரத்ன பத்மாசனே, ரத்ன சிம்மாசனே, சங்க பத்ம துவயோபாசித விஸ்ருதே. விஸ்ருதேனா ரொம்ப புகழ் வாய்ந்தவளேன்னு அர்த்தம். புகழ பெற்றவளே, இந்த உலகத்தினுடைய ஒரே தாய் இல்லையாவோ, இரண்டற்றவள் அத்வயே, ஒரே தாய். அதனால அவளுடைய புகழுக்கு கேட்கணுமா? மிகுந்த புகழை பெற்றவளே, எங்களுடைய ஷியாமலா தேவியே. ரத்ன பத்மாசனே, ரத்னங்களால அமைக்கப்பட்ட தாமரை மலராசனம். அந்த தாமரை மலராசனம் ரத்ன கற்களால அமைக்கப்பட்டிருக்கு, அதுல வீற்றிருப்பவளே. ரத்ன சிம்மாசனே, ரெண்டுக்கும் ரெண்டு எதுக்கு சொல்லணும்? ஒண்ணு சொன்னா போறாதா? உண்ணாமலை நிச்சயமா என்ன கேட்போம். பத்மாசனம்னு சொன்னா போறாதா, அப்புறம் எதுக்கு ரத்ன சிம்மாசனம்னு சொல்லணும்னு கேட்போம். சரியான கேள்வி. எப்பவுமே ஒரு ஆசிரியருக்கு வந்து கேள்விகள் அதிகமா கேட்கிற அந்த மாணவியை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஆசிரியருக்கு பதில் சொல்றதுக்கான அறிவு வந்து அப்பதான் கிடைக்கும். இப்போ கமலாசனம் அப்படின்னாக்கா ரொம்ப கமலம், மென்மையானது, குளுமையானது, ஈரமானது. அம்பாளுடைய தயை, கருணை எல்லாம் அதுல அடங்கி போயிடுது. நம்மளுடைய தாய் ஜெகஜனனி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமாயிடுறது. ரத்ன சிம்மாசனே, சிம்மாசனம்ங்கிறது யார் உட்கார்ந்துக்க கூடியனா, ஆட்சி செலுத்துபவர்கள், ஆள்பவர்கள் உட்காரக்கூடிய ஆசனத்துக்கு சிம்மாசனம்னு பேர். ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரின்னு அவளுக்கு ஒரு பேர் இருக்கு. மாத்ரே நமஹ, மகாராஜ்யை நமஹ, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரியை நமஹான்னு சொல்லி லலிதா சகஸ்ரநாமத்துல 3வது நாமம் அது. சிம்மாசனத்துக்கும் இந்த பத்மாசனத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டேன்னாக்க இருக்கு. அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டா, தர்ம சிம்மாசனம், நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலனை கொடுக்கக்கூடிய இடம் அது. அங்க உட்காந்துட்டாலாம் அம்பாள் வந்து நீ என் குழந்தை, நீ தப்பானா பரவாயில்ல சொல்ல மாட்டா. நீ தப்பு பண்ணிருக்கியா, அதுக்கு உண்டான தண்டனையும் உனக்கு கொடுக்குறேன். இன்னொரு ஜென்மம் எடு, உனக்கு ஒரு ஜென்மம் கொடுத்தேன், கை காலெல்லாம் கொடுத்தேன், அதை நீ நல்லபடியா உபயோகப்படுத்திக்கல, இன்னொரு ஜென்மம் கொடுக்குறேன், அதுலயாவது ஒழுங்கா இருந்துட்டு வந்து என்ன சேர்ந்துக்கோ அப்படின்னு பிணிக்கு மருந்தேன்னு சொல்றார். யாரு? அபிராமி பட்டர். என்ன பிணிக்கு மருந்து? இன்னொரு தடவை பிறக்கணும், நம்ம வந்து இனி ஒரு ஜனனம் வேண்டாம் அப்படிங்கிறதுல குறியா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது தவறுகள் செய்யும் பொழுது, அறம்பாவம் எனும் கயிற்றால் கட்டின்னு அவர் சிவபுராணத்துல சொல்றாரு. அறம்பாவம், நல்லது தீயது, அதை நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிறதுக்கு தகுந்தபடி நமக்கு ஒரு தண்டனையை கொடுக்கக்கூடியது அந்த சிம்மாசனம். அதனாலதான் ரத்ன சிம்மாசனேஸ்வரி அங்க உட்கார்ந்துருக்கா, உயரமா உட்கார்ந்துருக்கா. இங்க பீடத்துல நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கா, நம்ம பூஜை பண்ணிடுறோம், அவளுடைய பாதார விந்தங்களை தொட்டு கூட வணங்கிடலாம். அங்க கொஞ்சம் தூரத்துல உட்கார்ந்துருக்கா சிம்மாசனேஸ்வரி. அதுல உட்காந்துட்டாக்கா அவளுக்கு தர்மம், நியாயம், அது மட்டும்தான். நம்ம பண்ற நல்லது கெட்டது, அதுக்கு தகுந்தபடி நமக்கு இன்னொரு ஜென்மமோ, நமக்கு அதுக்கு உண்டான என்னதை நம்ம அனுபவிக்கணுமோ அதை அவ கொடுத்துரும். என்ன சொல்றா? மறுபடியும் ஒழுங்கா இரு. உனக்கு ஒரு அம்மா சொல்றாள் சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு, அக்கா மறுநாளைக்கு சாப்பாடு போட மாட்டாளா? இன்னைக்கு தான் போட மாட்டேன்னு சொல்லுவோம், மறுநாளைக்கு போட்டுருவோம். அது மாதிரி உனக்கு ஒரு ஜென்மம் கொடுத்தேன், நீ இதை சரியா உபயோகப்படுத்திக்கல,
இன்னொரு ஜென்மம் தரேன், எடுத்துக்கோ, அங்க ஒழுங்கா இருந்துட்டு என்ன வந்து சேர்ந்துக்கோ. ரத்ன பத்மாசனே ரத்ன சிம்மாசனே சங்க பத்ம துவயோபாஸ்ரிதே விஸ்ருதே. விஸ்ருத்தின்னா ரொம்ப புகழ் பெற்றவளேன்னு அர்த்தம். புகழ் வாய்ந்தவளே, எல்லாராலும் புகழப்படுபவளே, எல்லாராலும் வணங்கப்படுபவளே, எல்லாராலும் பூஜிக்கப்படுபவளே, எல்லாராலும் விரும்பப்படுபவளே. சங்க பத்மா, சங்க பத்மா அப்படிங்கிற 2 செல்வங்களால, சங்கநிதி பத்மநிதின்னு பேரு அவளுக்கு. அந்த 2 செல்வங்களால துவயோபாஸ்ரிதே, 2 பேராலையும் ஆசிரித்தே, ஆசிரிக்கப்படுபவளே, சேவிக்கப்படுபவளே, வணங்கப்படுபவளே. அவ 2 பேரும் உன்னை வணங்குறா அப்படின்னா உங்ககிட்ட அந்த நிதிக்கு குறைவே கிடையாது, செல்வத்துக்கு குறைவே கிடையாது. பொருட்செல்வம், அருட்செல்வம், எல்லா செல்வத்தையும் கொடுக்கறதுக்கு நீ தயாரா இருக்க. நாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்துல நாங்க வந்து வாழ்ந்து காட்டிட்டாக்க நீ எல்லாம் கொடுத்துருவ. ரத்ன பத்மாசனே ரத்ன சிம்மாசனே சங்க பத்மத் துவயோபாஸ்ரிதே விஸ்ருதே. தத்ர விக்னேஷ துர்கா வடு க்ஷேத்ரபாலைர்யுதே மத்தமாதங்க கன்யா சமூகான்விதே மஞ்சுளா மேனகாத்யாங்கன மானிதே பைரவே அஷ்டார்பிர் வேஷ்டிதே வேஷ்டிதே அஷ்டபிர் வேஷ்டிதே பைரவ அஷ்டபிர் வேஷ்டிதே. தத்ர அப்புறம் இத்தனை இங்க இங்க சங்கநிதி பதுமநிதியாலெல்லாம் வணங்கப்படுறான்னு சொல்லிட்டா. அடுத்தது விக்னேஸ்வர், விக்னேஸ்வரால், விநாயகரால், கணபதியால், துர்கா துர்கா தேவியால், வட்டு வட்டுக்கர்னா வட்டு பைரவன் வட்டுக்கர், க்ஷேத்திரபாலர், க்ஷேத்திரபாலகர்னு எல்லா கோயிலையும் இருப்பார் ஒருத்தர், க்ஷேத்திரபாலர்னு சொல்லுவாங்க. மத்த மாதங்க கன்யா, மத்தானா ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய மாதங்க கன்யா, மதங்க முனிவரோட குலத்துல இருக்கக்கூடிய கன்னிகைகள். சமூகான்விதே, அந்த கூட்டங்களால், அந்த கன்னிகைகளுடைய கூட்டங்களால அல்லது அந்த கன்னிகைகளால், அந்த பெண்களால் சூழப்பட்டவளே. ஏன்னா இவளும் அந்த குலத்துல பிறந்திருக்கா இல்லையா, மாதங்கி தேவி. நம்ம சாவளா தேவிய மாதங்கி தேவி தானே. அவ அந்த மதங்கர் குலத்துல பிறந்திருக்கிறதுனால அந்த கன்னிகைகள், அந்த பெண்களால் சூழப்படுபவளே. ஆமாள் எங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்காக சொந்தம்னு சொல்லிப்பார்ல அவ. எங்க குலத்துல உதிச்சிருக்கா, பேரே மாதங்கி, எங்க மதங்க முனிவரோட பொண்ணு அப்படின்னு சொல்லி அவ சொந்தம் கொண்டாடுவா இல்லையா. அதனால அவள அவளை சூழ்ந்துக்கிறா, அம்பாள் எங்களை சேர்ந்தவோ அப்படின்னு. மஞ்சுளா மேனகா தியாங்கனா, மஞ்சுளா மேனகா போன்ற பெண்களால், தேவ கன்னிகையரால், அழகிய பெண்களால், மானிதே மதிக்கப்படுபவளேன்னு அர்த்தம். சம்மானிதே மானிதே எல்லாம் சொன்னா ரொம்ப பெருமைப்படுத்தப்படுபவளே அப்படின்னு அர்த்தம். பைரவர் பைரவர் அஷ்டாபிர் வேஷ்டிதே, அஷ்ட பைரவர்களா, 8 பைரவர்கள் இருக்கா. நம்ம இதுல கோயில் இருக்கேமா உண்ணாமல, நம்ம 8 பைரவர்கள் கோவில் இருக்கு, நம்ம நகரத்தார் கோவில். அந்த பைரவர்களால் வேஷ்டிதே சூழப்படுபவளே, அவர்களாலும் வணங்கப்படுபவளே. கோவில்ல பார்த்த இல்லாமா விக்னேஸ்வர், துர்கே, பைரவர், கஷேத்திரபாலகர் எல்லாரும் இருப்பாங்க. அம்பாளை நம்ம தரிசிக்கிறதுக்கு எல்லாரையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும். சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணணும்னா சிவன் கோவில்ல இவ எல்லாரும் இருப்பா. சுத்து பிரகாரத்துல இருப்பா, எல்லாரும் பிரகாரத்துல இருப்பா. விக்னேஸ்வர் இருப்பார், சுப்பிரமணிய சுவாமி இருப்பார், துர்கே இருப்பா, பைரவர் இருப்பார், எல்லாரும் இருப்பார். அதனால ஒரு கோயில்ல அம்பாளை நம்ம தரிசிக்கணும்னாக்க இவ எல்லாரும் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல நம்மளும் போய் அம்பாளை தரிசனம் பண்ணிக்கிறோம். எங்க இவ்வளவு பேர் அம்பாளை நமஸ்காரம் பண்றான்னா எல்லா கோயில்லையுமே இருக்கா இவாள்லாம். எந்த சிவன் கோயில்ல போனாலும் இவாளெல்லாம் பார்க்கலாம். விக்னேஸ்வரை பார்க்கலாம், துர்கையை பார்க்கலாம், வடுகுரை பார்க்கலாம், கஷேத்திரபாலகரை பார்க்கலாம்.
அஷ்டபைரவர்கள்ல ஏதாவது ஒரு பைரவர் இருப்பா, இல்ல 3 பைரவர் இருப்பா, சில கோவில்ல 4 பைரவர் இருப்பா. இது மாதிரி ஒவ்வொரு கோயில்ல ஒரு மாதிரி இருக்கும். எல்லாரையும் நம்ம பார்க்கலாம். அதனால அது தவிர மஞ்சுளா, மேனகா, அது தவிர மாதங்க கன்னிகைகள், இந்த மதங்க முனிகருடைய அந்த கன்னிகைகள்லாம் இருக்கால, அவ வீட்டு பெண்கள்லாம் அவளாலையும் வணங்கப்படுபவள். இதோட நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் சரி பண்ணட்டும், பேசுனதெல்லாம் சரி பண்ணட்டும். உண்ணாமல உனக்கு ஏதாவது கேள்வி இருக்காமா? இருக்கு மேம். 3 கேள்வி இருக்கு ஆக்சுவலி. முதல்ல பீஜ மந்திரத்துல சக்தி கூடத்துல ச ஔ சௌ சொன்னீங்க. சானா எல்லா விதமான சுகங்கள்னு சொன்னீங்க. ஔ எதுக்கு? சௌவேமா, சா எல்லா விதமான சூங்கல்ல, சௌங்கிறது தான் சௌபாகியவதி அப்படின்னு சொல்றோம்ல. ஓகே. சௌவர்ணாம்பரதாரிணின்னு சொல்றோம் அம்பாள. சௌனாக்கா எல்லா சௌபாகியமும் அர்த்தம். சரி. சௌபாகியங்களே தருபவளேன்னு அர்த்தம் சௌனாக்கா. அப்புறம் வந்து நீங்க வந்து தைத்தியேஷ்ச அப்படிங்கிறதுக்கு வந்து நிருத்தி சொன்னீங்க. தைத்தியர்கள்னா ஆக்சுவலி வந்து நம்ம அசுரர்கள் இல்லையா? இந்த இடத்துல இல்லம்மா, இந்த இடத்துல இல்லை. இந்த இடத்துல நீ ஏன்னாக்கா இந்த இவாளெல்லாம் பேசின்னு வர்றாரு பாரு, இந்திரன், வருணன், இந்த அந்த குபேரன் அவெல்லாம் வந்து அந்த அஷ்டதிக் பாலகர்களை பேசின்னு வர்றாரு இல்லையா, அதனால நிருதின்னு எடுத்துக்கிறோம். இவர் இங்க அஷ்டதிக் பாலகர்களை பேசின்னு வர்றாரு, இந்திரன், வருணன், குபேரன், வாயு இதெல்லாம் சொல்லின்னு வர்றாருல, அதனால நம்ம இந்த இடத்துல இத வந்து நிருதின்னு எடுத்துக்கிறோம். சரி மேம். இந்த மத்தவங்க எல்லாம் ஓகே. இந்த மஞ்சுளாங்கிறது யாரு? மேனகா இதெல்லாம் நமக்கு தெரியும். மஞ்சுளாங்கிறவளும் ஒரு அழகான தேவகன்னிகைமா. நம்ம சாதாரணமா ஊர்வசி, மேனகை, திலோத்தமா இவளதான் தெரியும் நமக்கு. ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா மாத்திரம்தான் தெரியும். இவாளாமும் தேவகன்னியர். அந்த மஞ்சுளாங்கிறவளும் ரொம்ப அழகான தேவகன்னிகை. மஞ்சுளான அம்பாளுக்கே ஒரு பேர் இருக்கு. மஞ்சு பனியரசனுடைய மகள்ங்கிறதுனால அவளுக்கே மஞ்சுளான்னு ஒரு பேர். நீங்க இந்த சௌபாகியம் சொன்னேன் இல்லையா, அதுல இருந்து அந்த சௌக்கியம்ங்கிறதே வருதா டீச்சர்? ஆமாமா, எல்லாமே. அம்மா சில வார்த்தைகளை வந்து சம்ஸ்கிருதத்துல இருந்து நம்ம தமிழ்ல எடுத்துட்டு இருப்போம், தமிழ்ல இருந்து சம்ஸ்கிருதத்துக்கு போயிருக்கோம். அது மாதிரி வச்சுக்கணுமா. நம்ம இது ரொம்ப வந்து இதுல இருந்து இது வந்திருக்கா அப்படி எல்லாம் வேண்டாம். சௌக்கியம். ஆமா, சௌக்கியம்ங்கிறது ரொம்ப அழகான வார்த்தை. அம்மாள் நமக்கு சௌக்கியத்தை கொடுக்குறான், சௌபாகியத்தை கொடுக்குறாத மாதிரி சௌக்கியத்தை கொடுக்குறான். அவ்வளவுதான். சரி, அடுத்த வாரம் பார்க்கலாம். சில நீ கேட்ட சில கேள்விக்கெல்லாம் உண்ணாமல நான் வந்து இது சொல்லும்போது உனக்கு சொல்றேன். திரிஷதி சொல்லும்போது உனக்கு அதெல்லாம் மறுபடியும் ஒவ்வொரு எழுத்தும், அந்த 15 எழுத்துக்கும் ஒரு ஒரு தேவி தேவர்கள் இருக்கா. அது ஒவ்வொரு இடத்துக்கும் கொஞ்சம் கூட சில சமயம் மாறும். அது சேர்த்து நான் உனக்கு சொல்லித்தரேன். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் டீச்சர், நீங்க இன்னைக்கு சொன்னப்போ அந்த சீதலா தேவி பத்தி சொன்னேன் இல்லையா, குளுமையான இதோட இங்க நிறைய அந்த சீதலா தேவி கோவில்களை பாக்குறோம். இங்க நிறைய மும்பைல இருக்கு. அங்க வந்து இப்போ ஆத்துல குழந்தைகளுக்கு அம்மா போட்டி இது மாதிரி எல்லாம் பண்ணா அந்த கோவில்ல போய் நேர்த்தி கடன் மாதிரி பண்றது உண்டு. இப்ப அதனால அதோட கனெக்ட் பண்ணி பார்த்தேன். குழந்தைகளுக்கு அவ்வளவு சூடு கண்டிருக்கும் உடம்பு. அதுக்கப்புறம் அந்த அந்த அம்பாள் கிட்ட போய் அந்த இது பண்றது உண்டு. சீதலா தேவி கோவிலுக்கு போயிட்டு வர்றது உண்டு. ஆமா, நம்ம மாரியம்மன் சொல்றோம்லமா, வெயிலுகந்தம்மன் சொல்றோம், மாரியம்மன் சொல்றோம். சீதலா தேவி தான்மா, மாரியம்மன் தான் சீதலா தேவி. அதான் அது மாதிரிதான் நினைச்சு அந்த சீதலாங்கிற வார்த்தைக்கு நான் இன்னைக்குதான் அதோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டேன் ஆக்சுவலி. ஆமாமா, சரியா சொன்ன நீ. நம்ம வந்து இங்க வந்து வெயில் உகந்த அம்மன்னு சொல்லுவோம், மாரியம்மன்னு சொல்லுவோம், அண்ணம்மான்னு சொல்லுவா பெங்களூர்ல. நீ கீதை இவள்கிட்ட உமாட்ட கேட்டுப்பாரு, பெங்களூர்ல அண்ணம்மான்னு சொல்லுவா மாரியம்மன். இந்த தேவிகள் எல்லாருமே சீதலா தேவி தான். எல்லாரும் சீதலா. சீதலாங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தையா இருக்கிறதுனால சீதளம்னு சொல்றோம் நம்ம தமிழ்ல கூட. ஜலதோஷம் பிடிச்சா சீதளம் சொல்லுவா. அந்த சீதளம்ங்கிறது, சீதலா தேவிங்கிறது சம்ஸ்கிருதமா இருக்கிறதுனால நம்ம அவ ஊருக்கு தகுந்தபடி அம்பாளுக்கு ஒரு பேர் சொல்றோம். மாரியம்மன் சொல்றோம், வெயில் உகந்த அம்மன் சொல்றோம், அண்ணம்மான்னு சொல்லுவா. இதுல பெங்களூர்ல எல்லாம் மாரியம்மன். அதனால எல்லாமே ஒண்ணுதான். அதுதான் இந்த சீதலா தேவி.
ஓகே டீச்சர். சரிம்மா, எல்லாருக்கும் ஆசீர்வாதம். அடுத்த வாரம் பார்க்கலாம்.